இது ஒரு தமிழ்நாட்டில நடந்த சம்பவம். தமிழ்நாட்டில ஒரு கிராமத்தில என்ன நடந்துச்சுன்னா, புதுசா கல்யாணம் ஆயிருந்த புருஷன் பொண்டாட்டி. புதுசா கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டி கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க புருஷன வேலைக்காக வெளியூருக்கு அனுப்புனுச்சு. அதுக்கப்புறம் வெளியூருக்கு அனுப்புனதுக்கப்புறம் அங்க வந்து லெட்டர் இல்ல, ஃபோன் கால் இல்ல, எதுவுமே இல்லாதனால அது வெயிட் பண்ணி பண்ணி பார்த்துச்சு. ரொம்ப பயந்தும் போயிடுச்சு. என்ன ஆச்சு புருஷனுக்கு ஒண்ணும் தெரியலையேன்னு. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா லெட்டர் வந்துச்சு புருஷன்கிட்ட இருந்து. அந்த லெட்டர படிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு அது வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஓடி போச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஓடி போனதுக்கப்புறம் அந்த லெட்டர கொண்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட காட்டுச்சு. இந்த மாரி லெட்டர் வந்திருக்கு. என் புருஷன் நாளைக்கு வராங்களாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இது பண்ணிட்டு போச்சு. அப்புறம் மறுநாள் பார்த்தா புருஷனுக்காக வெயிட் பண்ணி பண்ணி பார்க்குது. புருஷன் வரவே இல்ல. நைட் ஆயிடுச்சு. இன்னமும் வரல. அதுக்கு ரொம்ப டென்ஷனாவும், பயமாவும் ஆயிடுச்சு. அப்புறம் விளக்கெல்லாம் எடுத்துட்டு போய் காட்டுல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு வருது. புருஷன் வராங்களா வரல. அப்புறம் தூரத்துலேருந்து யாரோ ஒரு ஆம்பளை வர மாரியே இருக்குது. அவர் பக்கத்துல வர வர பார்த்தா தான் அவங்க புருஷன் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. தூரத்துலேருந்து பார்த்தப்ப. அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொம்பளை வந்து வீட்ல கூப்பிட்டுச்சு அந்த பொண்ணு, "வாங்க வீட்டுக்கு உட்காருங்க, சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு?" அப்படின்னு கேட்குது. அப்போ அவங்க புருஷன் வந்து ஒரு பதிலும் சொல்லல. அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிச்சு, டயர்டில் வந்திருப்பாங்க. அதனால தான் ஒரு பதிலும் சொல்லல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க தூங்குறாங்க. தூங்குன உடனே டயர்டில் தான் இருக்காங்க. நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஏன் இவங்க வந்தோடனே போய் தூங்க போயிட்டாங்க, எதுவும் பேசவே இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை நடுராத்திரில தட்டுறாங்க, "உனக்கு ஒரு கால் வந்திருக்குது" அப்படின்னு. அந்த பொண்ணு நைட்டில் ஓடுது. ஓடுது, ஓடுது, ஓடுது. நைட்டில் ஓடி போய் ஃபோன் பேசுச்சு. ஃபோன் பேசினா ஷாக், பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த ஃபோனில் என்னன்னு வந்திருக்குன்னா, உன் புருஷன் இறந்துட்டாங்க. அது வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த புருஷனோட ரூபம் இந்த ரூபமா இருக்குது. பார்த்து பயந்து ஓடி வந்துருச்சு. இது என்னடா நம்ம வீட்டில் புருஷன் ரூபத்துல பேயா இருக்குதுன்னு அப்படின்னு. அப்புறம் மறுநாள் பார்த்தா அவங்க புருஷனோட டெட் பாடி வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் லைஃப்ல ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் யூடியூப்ல ஸ்டோரியா அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்.